இது இந்த வட்டி வீத குறைப்பு என்பது தனியே ஏதோ வீடு சார்ந்த விவகாரங்களில் சம்பந்தப்பட்டதல்ல. கடன் அட்டைகள் மற்றும் வங்கி கடன்கள் போன்ற பல இத்தியாதிகளுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த வட்டி வீதமானது சில வேளைகளில் 0.5 அதாவது 25 விழுக்காட்டுக்கு பதிலாக ஒரு முறை 50 விழுக்காடு கூட குறைக்கப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். லிபரல் அரசில் உள்ள எதிர்ப்பலைகள் என்பன சில வேளைகளில் மறைவதற்கான வழிவகைகளை கூட ஏற்படுத்திவிடும் என்று கருதலாம். இந்த வாடகைக்கு குடியிருப்போரின் விகிதாசாரமும் இதன் மூலம் குறையும் என்பதும், அதாவது வீடுகளை வாங்கும் பொழுது அவ்வாறாக குறையும். அதன் மூலம் கனடாவின் இந்த வீட்டு தேவைகளுக்கான இருக்கின்ற கேள்வி என்பது குறையும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. 60% மேலானவை வாடகைக்காக செல்கின்ற ஒரு தன்மையும் அல்லது அதற்கு மேலான தொகை செல்கின்ற தன்மையும் தற்பொழுது உள்ளது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போன்றோம். கனடாவில் வட்டி வீத குறைப்பு 2வது தடவையாக நடைபெற்றிருக்கிறது. அது பற்றி பேச போன்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்து தகவல்களை பெற்றுக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. கனடாவில் வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மக்கள் மத்தியில் கூட மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றது. சிலர் கனடா சரியான பாதையில் தான் செல்கின்றது அப்படி சொல்லியிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்? கனடா சரியான பாதையில் செல்லுகின்றதா? இந்த வட்டி வீத குறைப்பு பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இறுதி நேரம் வரை ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. நிச்சயமாக அந்த வட்டி வீதம் என்பது குறைப்பு இடம்பெற வேண்டும். இந்த வருடத்திற்கு 1% குறைக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் அவாவாக இருக்கின்ற தருணத்தில் அதற்கான ஆதரவு சமிக்கையாக இது இடம்பெற்றதும், ஊடகங்கள் கூட இதனை வரவேற்றிருந்ததும், மக்கள் கூட இதனை வரவேற்றிருந்ததும் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் இது இந்த வட்டி வீத குறைப்பு என்பது தனியே ஏதோ வீடு சார்ந்த விவகாரங்களில் சம்பந்தப்பட்டதல்ல. கடன் அட்டைகள் மற்றும் வங்கி கடன்கள் போன்ற பல இத்தியாதிகளுக்கு சம்பந்தப்பட்டது. அத்துடன் இந்த பொருளாதார பணவீக்கம் என்பதன் காரணமாக, அதன் காரணமாக இருக்கின்ற இந்த பொருளாதார முடக்கம் என்பவற்றில் இருந்து மீள்வதற்கெல்லாம் இந்த வட்டி வீத குறைப்புகள் மேற்கொள்ளப்படும் இடத்து அவை பயனளிக்கும். அந்த வகையில் நிச்சயமாக இது வரவேற்கப்பட்டதொன்றாகவும் எதிர்பார்ப்புகளை கூட்டியதொன்றாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த வட்டி வீதமானது இனி செப்டம்பரில் மீளவும் குறைக்கப்பட இருக்கின்ற பொழுது அதன் பிறகான காலத்தில் அக்டோபர் அல்லது நவம்பரில் மீள ஒரு குறைப்பை மேற்கொண்டு இந்த 25 புள்ளிகள் என்ற வீதத்தில் குறைந்தால் இப்பொழுது 4.5% இருக்கின்ற அடிப்படை வட்டியானது 4% அடையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஆனால் நேற்றைய கேஷங்களில் சிலர் இந்த வட்டி வீதமானது சில வேளைகளில் 0.5%, அதாவது 25 விழுக்காட்டுக்கு பதிலாக ஒரு முறை 50 விழுக்காடு கூட குறைக்கப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கனடாவின் இந்த பணவீக்கமானது இந்த 2 வீதமாக இருக்க வேண்டும் என்பதாக நிலைப்பாடு இருந்தாலும் அவர்கள் அந்த 1% மேலதிகமாக ஒரு நிலைத்தளம்பலுக்கு வைத்திருக்கின்றார்கள். அது 1% இருக்கலாம் அல்லது 3% இருக்கலாம் என்று. அவ்வாறு இருக்கின்ற பொழுது 2.7% இருக்கின்ற பொழுது இந்த வட்டி வீத குறைப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு ஆறுதலாக பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான குறைப்புகள் தொடர்ந்து 2025 மேலும் 1% குறைக்கப்பட என்கின்ற கேஷம் தற்பொழுது பரவலாக இருந்தாலும் இந்த உலக நடைமுறைகள் மற்றும் பொருளாதார காரணிகள் போன்ற பல இத்தியாதிகளும் இவற்றில் பங்கு வகிக்கும் என்கின்ற உண்மையையும் நாங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால்
உக்ரைன் ரஷ்யா விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட எரிபொருள் எண்ணெய் விலை என்பது தற்பொழுது காசா விவகாரத்தில் மேலும் பொருட்கள் வருவதற்கான தடையாக இந்த கப்பல்களின் வருகை போன்றவற்றின் தடைகளால் விலையேற்றங்கள் போன்ற பல விவகாரங்களில் இந்த விவகாரத்தில் அவை கூட சில வேளைகளில் பங்கு வகிக்கும் என்று கூறலாம். இருந்த பொழுதிலும் நல்ல விடயமாக எடுத்து கொள்வோம். ஏனென்றால் மக்கள் இதனை அதாவது இவ்வாறான ஒரு வட்டி குறைப்பு இல்லாத விடத்து தங்களால் சமாளிக்க முடியாது என்கின்ற கட்டத்தை அவர்கள் அடைந்திருந்த நிலையில் இது ஒரு ஆறுதல் அளிக்கும் செய்தியாகவும், நிச்சயமாக இவ்வாறு தொடர்ந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டால் சில வேளைகளில் அது லிபரல் அரசுக்கு சாதகமாக கூற மாறிவிடும். லிபரல் அரசில் உள்ள எதிர்ப்பலைகள் என்பன சில வேளைகளில் மறைவதற்கான வழிவகைகளை கூட ஏற்படுத்திவிடும் என்று கருதலாம். இந்த வட்டி வீத குறைப்பானது இந்த வருடம் அது மட்டுமல்லாமல் அடுத்த வருடம் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், பொருளாதார ரீதியில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இப்ப குறிப்பாக சில விடயங்களில் நிலைமைகளை கூற முடியாமல் இருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், இந்த கொண்டோ என்கின்ற தொடர்மாடி கட்டிட சொகுசு குடியிருப்புகள் விவகாரத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அது டொரண்டோ உள்ளிட்ட பாரிய நகரங்கள் பலவற்றிலும் அவை காணப்படுகின்றது. அந்த சந்தை நிலவரத்தில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தெரியாவிட்டாலும் இந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளில் பலரும் முனைப்புகளை எடுப்பதற்கான ஒரு உந்துகோலாக இது அமைந்திருக்கின்றது. அதன் மூலம் அந்த வீடு வாங்குகின்ற சந்தை என்பது, அதாவது வீடுகள் விற்பனை என்பது அதிகரிக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும், அதே நேரம் இந்த வாடகைக்கு குடியிருப்போரின் விகிதாசாரமும் இதன் மூலம் குறையும் என்பதும், அதாவது வீடுகளை வாங்கும் பொழுது அவ்வாறாக குறையும். அதன் மூலம் கனடாவின் இந்த வீட்டு தேவைகளுக்கான இருக்கின்ற கேள்வி என்பது குறையும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதைவிட இங்கே குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டியது, இப்பொழுது அமெரிக்கா இவ்வாறான நிலையை அடையக்கூடிய நிலையில் இல்லாத அளவுக்கு அங்கே ஒரு முக்கிய வங்கி சுமார் 100 கிளைகளை மூடி இருக்கின்றது தனது. அவைகளெல்லாம் இந்த பாதுகாப்பு வட்டத்திற்கு இருக்கின்றன. அதே போல ஐரோப்பிய ஒன்றிய கூட அந்த வட்டி வீத குறைப்பு என்பதை அறிவிக்காமல் வட்டி வீதத்தை சம அளவிலே வைத்திருந்தது. அதில் மாற்றங்கள் செய்யவில்லை. இருந்த பொழுதிலும் கனடாவானது ஒரு துணிச்சலான நடவடிக்கையில் தனது கணிப்பீடுகள் மற்றும் அவர்களது பொருளாதார நிபுணர்களின் அனுபவ சார்பு அறிவுகள் போன்றவற்றை வைத்து செய்திருக்கின்றது. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும் மற்றும் தொழில் மற்றும் பொருளாதார நிலைமை அபிவிருத்தி அடைய வேண்டும் மற்றும் இந்த வீட்டு கட்டுமானங்கள் தொடங்குகின்ற பொழுது அதன் மூலம் ஏற்படுகின்ற வளர்ச்சி என்பது ஒரு தொழில் வளர்ச்சியாகவும் பொருளாதார வளர்ச்சியாகவும் இருக்கும். அவ்வாறான நிலைமைகள் இனிவரும் காலங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உடனடியாக என்பதற்கு கருத்து கூற முடியாது. 2025 ஆரம்பத்தில் இருந்து இந்த நிலைமை சூடுபிடிக்கலாம் என்று, அதாவது அந்த 25 புள்ளி குறைப்புகளை விடுத்து 50% ஒரு தடவை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் 25% குறைக்கப்பட்டால் இந்த வருடத்திற்குள்ளேயே வட்டி குறைப்பு என்பது 5% 3.75% சென்றடைந்துவிடும். அது ஒரு சாதகமான தன்மையாக பார்க்கப்பட்டு அதன் மூலம் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்பொழுது குறிப்பாக குழுவமாக இருந்தால் புதிய குடிவரவாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பலவும் முதலாய பிரச்சனையாக அவர்களது வீடு மற்றும் குடியிருப்பு என்பதும் மற்றும் அவர்களுடைய தொழில் வாய்ப்பு என்பதும் மேம்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அதாவது அவர்கள் உழைப்பதில் 60% மேலானவை வாடகைக்காக செல்கின்ற ஒரு தன்மையும் அல்லது அதற்கு மேலான தொகை செல்கின்ற தன்மையும் தற்பொழுது உள்ளது. அந்த நிலைமைகளில் மாற்றம் பெற வேண்டுமானால் இந்த ஊதிய உயர்வு மற்றும் பொருளாதார விருத்தி என்பன வரும்பொழுதுதான் அவை இடம்பெறும். எனவே அதற்கான ஒரு சாதக நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் என நம்புவோம். அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக கூற முடியும். நன்றி சுரேஷ் தர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.